சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வில் இன்றைக்கு புதிய கோணத்தில் 9ஆம் திருமுறையை சிந்திக்க போகிறோம். அதாவது 9ஆம் திருமுறையில் வரக்கூடிய மருத நில கூறுகள் பற்றி எடுத்து சொல்லுவதற்காக தமிழ் துறையிலேயே பணியாற்றி கொண்டு வருகின்ற நம்ம அம்மா நம்மளுக்கு அம்மா புதியவர்கள் அல்ல. நமது மன்றத்திற்கு நிறைய பொழிவுகள் கொடுத்து வருகின்றார்கள். நமக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட முனைவர் சாந்தி கண்ணன் அம்மா அவர்கள்தான் நம்மோடு இன்று இணைந்திருப்பது. அம்மா அவர்களை பற்றி நாம் ஏற்கனவே நிறைய சிந்திச்சிருக்கோம். நிறைய விருதுகளுக்கு சொந்தக்காரர்கள். மிக எளிமையான முறையில் அழகாக, அதாவது ஒரு ஆர்வத்தை தூண்டும் விதத்தில் நமக்கு ஒவ்வொன்றையும் எடுத்து சொல்லுவது அம்மாவுடைய தனி ஒரு முயற்சி என்பது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு தமிழ் ஆசிரியை கிட்ட இருந்து இந்த மருத நிலத்தின் கூறுகளை கேட்பதற்கு கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் ஆர்வம் இருக்கும். அடியேனுக்கும் மிகுந்த ஆர்வம். அதனால தாமதிக்காமல் அம்மாவிடம் மேடையை ஒப்படைக்கின்றேன். அம்மா சிவாய நம. சரிம்மா, நான் பேசலாமா? ஆமாம்மா, ஆரம்பிச்சிடலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். உடலும் சிவமயம், உயிரும் சிவமயம், உலகம் சிவமயம், சிவ சிவமே. கடலும் சிவமயம், காற்றும் சிவமயம், வானும் சிவமயம், சிவ சிவமே. நீரும் சிவமயம், நெருப்பும் சிவமயம், நிறமும் சிவமயம், சிவ சிவமே. சிவாய நம. பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இணையவழி தொடர் நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து சிவனடியார்களுக்கும் எனது மாலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்று நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு 9ஆம் திருமுறையில் காணலாகும் மருத நில செய்திகள் என்பதாகும். பொதுவாகவே நாம் மருத நிலம் அப்படிங்கும் பொழுது நம்ம ஐவகை நிலங்கள் அப்படிங்கிறத பார்த்திருப்போம். ஐவகை நிலங்கள் அப்படிங்கிறதுல மருத நிலம் பற்றிய செய்திகள் 9ஆம் திருமுறைகள்ல எப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறதான் இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அதாவது பார்த்தோம்னா மக்களினுடைய இந்த வாழ்க்கை முறைகளை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா அகம் புறம் அப்படின்னு சொல்லி அதை பாகுபாடு பண்ணி அதுக்கு இலக்கணம் கண்டவர்கள் தமிழர்கள் அப்படிங்கிறத சொல்றோம். இதுக்காகவே பொருளதிகாரம் அப்படிங்கிறது, பொருளதிகாரத்துல இந்த ஐவகை நிலங்களை பற்றி நமக்கு செய்திகளை சொல்லியிருக்காங்க. அதாவது அகப்பொருள் பற்றி நிகழக்கூடிய ஒழுக்கத்தை நம்ம அகத்திணை அப்படின்னு சொல்லுவோம். திணை அப்படிங்கிறதுக்கு ஒழுக்கம் அப்படின்னு சொல்லி பொருள். அந்த அகத்திணைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை நம்ம 5 வகையா சொல்லுவோம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லுவோம். அதுல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, மருதம் அப்படின்னா என்ன, மருத நிலம்னா என்ன, அதனுடைய தெய்வங்கள்லாம் என்ன, அங்கு வாழக்கூடிய மக்களை என்ன சொல்லுவோம், இது பற்றிய செய்திகளை பார்த்துட்டு இது 9ஆம் திருமுறையில எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் கையாளப்பட்டிருக்கு அப்படிங்கிறதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதற்பொருள் அப்படின்னு சொன்னா எதை முதற்பொருள்னு சொல்லுவோம்னா, நிலமும் பொழுதும் முதற்பொருள் அப்படின்னு சொல்றோம். இப்ப நிலமும் பொழுதும் அப்படிங்கும் பொழுது மருதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மருதத்துக்கு என்ன அப்படின்னு சொன்னா வயலும் வயல் சார்ந்த இடத்தை தான் நம்ம மருதத்துக்கு நம்ம சொல்றோம். அடுத்து பார்த்தோம் வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த மருத நிலத்துக்கு சிறு பொழுது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா வைகறை பொழுது. வைகறை பொழுதுதான் சிறு பொழுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சிறு பொழுது அப்படிங்கும் பொழுது வைகறை அப்படின்னா அதற்கான நேரம் என்ன அப்படின்னு சொன்னா பின்னிரவு 2 மணி முதல் விடியற் காலை 6 மணி வரை உள்ள நேரத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா வைகறை அப்படின்னு சொல்றோம். இததான் மருத நிலத்திற்குரிய சிறு பொழுதாக சொல்றாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இதுக்கான
பெரும்பொழுதுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது பெரும்பொழுதுகளை வந்து எத்தனை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா 6 சொல்லியிருக்காங்க. கார், கூதிர், முன்பனி, பின்பனி, இளவேனில், முதுவேனில் அப்படின்னு சொல்லிட்டு 6 பொழுதுகளை பெரும்பொழுதுகளா சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த மருத நிலத்துக்கான கருப்பொருள். இப்ப கருப்பொருள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல என்னென்னலாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா தெய்வங்களை பற்றிய செய்திகள் இருக்கும். அங்க வாழக்கூடிய மக்கள் யாரு, அவங்க என்ன உணவுகளை வந்து உண்பாங்க, அங்க இருக்கக்கூடிய விலங்குகள் என்ன, அந்த நிலங்கள்ல பூக்கக்கூடிய பூக்கள்லாம் என்ன, அங்க என்ன மரம் இருக்கும், என்ன பறவைகள், அதுக்கான ஊரை வந்து என்ன பேர்ல சொல்றாங்க, அங்க என்னென்ன நீர்நிலைகள் எப்படி இருக்கும், அங்க மக்கள் வந்து என்னென்ன இசை கருவிகள் வந்து எப்படியெல்லாம் அந்த இசை கருவிகளை என்னென்ன இசை கருவிகளை பயன்படுத்துறாங்க, அங்க வாழக்கூடிய மக்கள் வந்து என்ன தொழில் செய்யறாங்க, இதையெல்லாம் குறிக்கக்கூடியதான் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா கருப்பொருள் அப்படின்னு சொல்லலாம். அப்ப நம்ம மருத நிலத்தை பார்க்க போறோம். அப்ப மருத நிலத்துக்கான கருப்பொருள்கள்லாம் என்ன அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மருத நிலத்திற்கான தெய்வம் யாரு அப்படின்னு சொன்னா இந்திரன். அவங்களதான் மருத நிலத்திற்கான தெய்வமா நம்ம சொல்றோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மக்கள். அப்ப இங்க வாழக்கூடிய மக்கள் யாரு, அவங்கள என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா ஊரன் அப்படின்னு சொல்லுவாங்க, உழவர், உழத்தியர். ஏன் அப்படின்னு சொன்னா மருத நிலத்துல வயலும் வயல் சார்ந்த இடமும் தான். அப்ப வயல்ல வேலை செய்யக்கூடிய அந்த மக்களை வந்து உழவர், உழத்தியர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்களுடைய உணவு என்ன அப்படின்னு சொன்னா செந்நெல் அப்படிங்கிற அந்த நெல்லை வந்து அறுவடை செய்து அவங்க வந்து உணவாக உட்கொண்டிருக்காங்க. அங்க வாழக்கூடிய விலங்குகள் எது என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா எருமை, நீர் நாய் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பூ என்ன பூ அப்படின்னு சொன்னா செங்கழுநீர், தாமரை அப்படிங்கிற பூக்கள் வந்து மருத நிலத்தில் பூக்கக்கூடிய பூக்களாக இருக்கு. அங்க அப்ப என்ன மரம் இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா காஞ்சி மரம், மருத மரம் அப்படின்னு சொல்லிட்டு மரங்கள் வந்து அங்க இருக்கு. அதே நேரத்துல பறவை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நாரை, அன்னம் அப்படிங்கிற பறவைகள் வந்து அங்க வசிக்கக்கூடியதாக இருக்கு. மருத நிலத்திற்குன்னே இருக்கக்கூடிய ஊர்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பேரூர், மூதூர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீர் அப்படின்னா நீர் எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொன்னா மனை, கிணறு, பொய்கை. கிணறு, பொய்கைனா அந்த குளம், இதெல்லாம் வந்து அங்க நீர்நிலைகளா காணப்படுது. பறை அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க என்னவா மணமுலா, நெல்லரி, கிணை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய பறைகள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து யாழ் அப்படிங்கும் போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து என்ன யாழை வாசிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா மருத யாழ் அப்படிங்கிறத வாசிக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா பண் அப்படிங்கும் போது அது ஒரு இசை கருவிதான். மருத பண்ணை வந்து அவங்க வாசிக்கிறாங்க. தொழில் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய தொழில் என்ன அப்படின்னு சொன்னா நெல் அறிதல், களை பறிதல். ஏன்னா வயல்களில் இருக்கக்கூடிய அந்த நெல்லை வந்து உழுது அதை வந்து நெல் விதைத்து அறுவடை செய்யறாங்க. அந்த மாதிரி செய்யும் பொழுது அங்க இருக்கக்கூடிய களைகள், நெல் பயிரை வளர்க்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய களைகளை நீக்குதல், இதெல்லாம் வந்து அங்க வாழக்கூடிய மக்களினுடைய தொழிலா இருந்திருக்கு. இதுதான் மருத நிலம் பற்றிய பொதுவான செய்திகள். அப்ப இந்த மருத நிலத்தில் இருக்கக்கூடிய செய்திகள் வந்து எப்படி நம்மளுடைய 9ஆம் திருமுறையில் கையாண்டு இருக்காங்க அப்படிங்கிறதான் நம்ம வந்து பார்க்க போறோம். அப்ப இன்றைய சிந்தனையில நம்ம எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா 9ஆம் திருமுறையில கருவூர் தேவர் மற்றும் திருவாழி அமுதனார் பாடல்களில் காணப்படக்கூடிய மருதநில செய்திகளை பற்றி சிந்திக்க போறோம். அதான் இப்ப இந்த கருப்பொருள்ல பார்த்தோம்ல மக்கள் பத்தி என்ன சொல்லியிருக்காங்க. அப்ப அவங்களுடைய தொழிலே என்ன அப்படின்னு சொன்னா வயல்கள்ல வேலை செய்யறதா முக்கியமான தொழிலா இருக்கு. அப்ப வயல்கள்ல எப்படி வேலை செஞ்சிருக்காங்க, அதெல்லாம் எந்தெந்த பாடல்கள்ல கையாளப்பட்டிருக்கோம் அதை வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அங்க சொல்லக்கூடிய நீர்நிலைகள், அந்த செந்நெல் அப்படின்லாம் பார்த்தோம்ல, இது பற்றிய செய்திகள் எதுல எல்லாம் எந்தெந்த பாடல்கள்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம 2 பேரை மட்டும் எடுத்துக்கிறோம். கருவூர் தேவருடைய பாடல்கள், திருவாழி அமுதனார் அப்படிங்கிறவருடைய பாடல்கள் உள்ள மருதநில செய்திகளை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து அந்த திருவாழி அமுதனாருடைய கோயில் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய அந்த முதல் பாடலை நம்ம பார்க்கிறோம். கோல மலர் நெடுங்கண் கொவ்வை வாய்க்கொடி ஏரிடையீர் பாலினை இன் அமுதை பரஞ்சுடரை சேலுகளும் வயல் சூழ் தில்லை மாநகர் சிற்றம்பலத்து ஏழுடை எம் இறையை என்றுகொள் காண்பதுவே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா அழகிய பூ போன்ற
பெரிய கண்கள் வந்து பூ போல பெரிய கண்களா இருக்கான். அதே மாதிரி வாய் எப்படி இருக்கான், கொவ்வை கனிவாய் போன்ற சிவந்த வாயினையும் அதே நேரத்துல கொடி போன்ற மெல்லிய இடையினையும் உடைய தோழியீர், பால் போன்ற இனியனாய் இனிய அமுதம் போன்ற புத்துயிர் அளிப்பவனாய் எல்லாரினும் மேம்பட்டவனாகிய மேம்பட்ட ஒளி வடிவினனாய் சேல் மீன்கள் துள்ளுகின்ற வயல்களால் சூழப்பட்ட தில்லையாகிய பெரிய நகரிலே சிற்றம்பலத்திலே எழுந்தருளி இருக்கின்ற இசைத்த எம் தலைவனாகிய சிவபெருமானை அடியேன் எக்காலத்து புறக்கண்களால் காண போகிறேனோ. அதாவது இந்த இடத்துல நம்மளுடைய திருவாலி அமுதனார் வந்து இறைவனை வந்து நான் எப்ப வந்து பார்க்க போறேன், திருச்சிற்றம்பலத்துல எழுந்தருளி இருக்கின்ற இறைவனை எப்ப பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நகரினுடைய வளத்தை சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு, சேல் மீன்கள் துள்ளுகின்ற வயல்களால் சூழப்பட்ட. அப்ப வயல்கள் அப்படிங்கும் பொழுது இந்த இடத்துல நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, வயல் அப்படின்னு சொன்னாலே மருத நிலமும் தான் வயலும் வயல் சார்ந்த பகுதியா இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த பாடல்ல மருத நிலையை நம்ம வந்து காணலாம். மருத நிலம் பற்றிய செய்திகள்ல நம்ம இந்த பாடலை வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுதான். அடுத்த பாடல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா, மாலோடு அயனும் அமரர் பதியும் வந்து வணங்கி நின்று ஆள கண்டா அரணே அருளாய் என்றென்றவர் ஏத்த சேல் ஆடும் வயல் தில்லை மல்கு சிற்றம்பலந்தன்னுள் பாலாடும் முடி சடைகள் தாழ பரமன் ஆடுமே அப்படிங்கிற இந்த பாடல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, மாலோடு, மால் அப்படின்னு சொன்னா திருமால் அப்படின்னு சொல்லுவோம், அயன் பிரம்மன், அமரர் பதியும் அப்படின்னு சொன்னா தேவர்களினுடைய தலைவனாகிய இந்திரன் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப திருமாலோடு பிரம்மனும் தேவர் தலைவனாகிய இந்திரனும் வந்து வணங்குகின்ற ஆள கண்டா அரணே அருளாய் என்றென்றவர் ஏத்த. ஆழம் உண்ட, ஆழம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து விடம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் விடக்கரை தங்கிய நீலகண்டனே தீயோரை அழிப்பவனே அருளுவாயாக என்று போற்றி புகழுமாறு சேல் மீன்கள் உழவும் வயல்களை உடைய தில்லை நகரின் மேம்பட்ட சிற்றம்பலத்தில் சுற்றிலும் சுழன்று ஆடுகின்ற முடியில் உள்ள சடைகள் நீண்டு விளங்க பரமன் ஆடுகின்றான். அதான் சொல்றாங்க, பாலாடும் முடி சடைகள் தாழ. அப்ப பால் ஆடும் முடி சடைகள் அப்படிங்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, முற்றிலும் சுழன்று ஆடுகின்ற அந்த தலைமுடிய வந்து சொல்லிட்டு தாழ அப்படின்னு சொல்லும் பொழுது நீண்டு விளங்க. அப்ப தலைமுடி எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, நீண்ட சடைமுடிகள் வந்து சுற்றிலும் ஆடக்கூடியதாக இருக்கு அந்த திருச்சிற்றம்பலத்தில் வீற்றிருக்கின்ற இறைவனுக்கு அப்படிங்கிறத சொல்லும் பொழுது இதுல என்ன சொல்லி இருக்காரு அப்படின்னு சொன்னா, வயல்கள்ல மீன்கள் வந்து வயல்கள்ல துள்ளி விளையாடுது அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப இதுலயும் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, மருத நிலம் வந்து இந்த பாடல்லையும் இருக்கு அப்படிங்கிறத இதன் மூலமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத இந்த பாடல். அடுத்த பாடல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, வைத்த பாதங்கள் மாலவன் காண்கிலன் மலரவன் முடி தேடி ஏய்த்து வந்திலிந்து இன்னமும் துதிக்கின்றார் எழில் மறை அவற்றாலே செய்தலை கமலம் மலர்ந்தோங்கிய தில்லை அம்பலத்தானை பத்தியால் சென்று கண்டிட என் மனம் பதைப்பு ஒளியாதே அப்படின்னு சொல்றாரு. இந்த பாடல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, வைத்த அப்படின்னு சொன்னா இதுக்கு பொருள் என்ன சொல்றாங்கன்னா, ஒளித்து வைத்தல் அப்படின்னு சொல்றோம்ல, அததான் இதுல சொல்றாங்க. வைத்த பாதங்கள் மாலவன் காண்கிலன் மலரவன் முடி தேடி. அதாவது என்ன பண்றாங்களா, சிவபெருமான் என்ன பண்றாரா, 7 உலகங்களுக்கும் கீழே ஊடுருவுமாறு வைத்த திருவடிகளை திருமால் காண இயலாதவன் ஆயினான். அதாவது சிவபெருமான் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அவருடைய திருவடிகளை என்ன பண்றாங்களாம், கீழே ஊடுருவுமாறு வைத்ததுனால அத வந்து திருமாலால பார்க்க முடியல அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுலே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா,
பிரம்மன் என்ன பண்றாராம், மேல் 7 உலகங்களையும் கடந்து ஊடுருவிய திருமுடியை காண இயலாமல் மனம் இளைக்க. திருமால் வந்து கீழே இருக்கக்கூடியதான் பார்க்க முடியல, கீழே உள்ள திருவடியை காண முடியாமல் அவர் மனம் வருந்துறாரு. அதே நேரத்துல பிரம்மன் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, மேல் 7 உலகங்களையும் கடந்து ஊடுருவிய திருமுடியை அவரால காண முடியாம அவர் என்ன பண்றாரு, மனம் வருந்துறாரு அப்படிங்கிறத சொல்லிட்டு, இருவரும் நில உலகிற்கு வந்து அழகிய வேத வாக்கியங்களால் இப்பொழுதும் உன்னை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது மேல் உலகத்தையும் பார்க்க முடியல, கீழுலகத்தையும் பார்க்க முடியல அப்படிங்கிறதுனால இப்ப நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய அந்த நில உலகிற்கு வந்துடுறாங்க. வந்துட்டு உன்னை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வயல்களிலே தாமரைகள் கலைகளாக வளர்ந்து ஓங்கும் தில்லையிலே அம்பலத்தில் கூத்து நிகழ்த்தும் உன்னை பத்தி செலுத்தி அடைந்து காண்பதற்கு திருமால் பிரம்மன் என்பவர்களோடு ஒப்பிடின் மிக தாழ்ந்த அடியேனுடைய உள்ளம் விரைதலை நீங்காது உள்ளது. இது என்ன வியப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய திருவாளி அமுதனார் சொல்றாரு. அதாவது திருமாலும் உங்களை கீழ் உலகத்துல பார்க்க முடியல, பிரம்மனும் மேல் உலகத்துல பார்க்க முடியல. அதனால என்ன பண்றாங்க, நில உலகுக்கு வர்றாங்க. நில உலகில வந்து உங்களை வந்து புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். புகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இவங்க வந்து எந்த இடத்துல இருக்காங்களா, வயல்களில் தாமரைகள் கலைகளாக. ஏன் அப்படின்னு சொன்னா, நெற்பயிர் வந்து என்ன பண்ணுவாங்க, நெல்லு வந்து விதைக்கும் பொழுது அந்த செடி வளர்ந்து வரும் பொழுது களைகள் நிறைய வரும். அதனால என்ன சொல்லுவாங்கன்னா களை பறித்தல் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. களைகள் அப்படின்னா தேவையற்ற செடிகளை வந்து நீக்குதல். அப்ப இங்க வந்து கலைகளாக எது வந்து வளருதுன்னு சொன்னா, தாமரை மலர்கள் வந்து வளர்ந்துருக்கு. தாமரை செடிகள் தான் கலைகளாக வளர்ந்து ஓங்கி நிக்குதான். அப்ப அதை என்ன பண்றாங்க, அப்படி இருக்கக்கூடிய அந்த வயல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தில்லை அம்பலத்திலேயே கூத்து நிகழ்த்துகின்ற உன்னை வந்து காணணும், உன்னை வந்து நான் வந்து பார்க்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா, நான் என்னை வந்து திருமாலோடையும் பிரம்மனோடையும் ஒப்பிட முடியாது. நான் வந்து தாழ்ந்தவன். அப்படிப்பட்ட என்ன நான் வந்து உன்னை நோக்கி என்னுடைய உள்ளம் வந்து விரையுது அப்படிங்கிறத சொல்றாங்க. அதாவது பதைப்பு அப்படின்னு சொன்னா மிக விரைதல். உன்னை நான் காண வேண்டும், இந்த சிவபெருமானை நான் வந்து பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி என்னுடைய உள்ளம் வந்து பதைக்குது அப்படிங்கிறத சொல்றாங்க. ரொம்ப துடிக்குது, உங்களை பார்க்கணும் அப்படின்னு எனக்கு வந்து ரொம்ப துடிக்குது. இது என்ன வியப்போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல்ல திருவாளி அமுதனார் சொல்றாரு. அப்ப இதுல வந்து வயல்கள் பற்றிய செய்திகள் வருது. தாமரை அப்படிங்கும் பொழுது இது வந்து மருத நிலத்தில் இருக்கக்கூடிய பூ வந்து தாமரை. வயலும் வருது, வயல்கள்ல தாமரை பூத்து இருக்கு அப்படிங்கும் போது இதுலயும் நம்ம என்ன பண்ணலாம், மருத நிலம் பற்றிய அந்த மருதத்திணை பற்றிய செய்திகளை இதுல இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து அறிந்து கொள்ளலாம். அடுத்த பாடல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, தொருக்கல் வான் கமலம் மலர் உழக்க கரும்பு நற்சாறு பாய்தர மறுக்கமாய் கயல்கள் மடை பாய் தில்லை அம்பலவன் முறுக்குவார் சிகை தன்னோடு முகிழ்த்த அவ்வகத்து மொட்டோடு மத்தமும் பிறைக்கொள் சென்னி அன்றே பிரியாது என்னுள் நின்றனவே. இதுல என்ன சொல்றாங்கன்னா, தொருக்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது பசு கூட்டங்களாவதான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா தொருக்கள் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப இதுல வந்து என்ன அப்படின்னு சொன்னா, பசு கூட்டங்கள் என்ன பண்ணுதான், வயல்கள்ல வந்து நம்மதான் போன பாட்டுல பார்த்தோம், வயல்கள்ல கலையாக என்ன இருக்கு, தாமரைகள் வந்து கலையாக அங்க நிறைய இருக்கு, வளர்ந்து இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அப்ப அந்த பசு கூட்டங்கள் என்ன பண்ணுது, வயல்கள்ல போய் அந்த கலையாக வளர்ந்திருக்கின்ற தாமரை கொடிகளில் இருக்கக்கூடிய அந்த பூக்களை வந்து என்ன பண்ணுதான், மேய்தான். மேயும் பொழுது அதை மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அதனுடைய கால்கள்ல வந்து என்ன பண்ணுதான், கால்களில் மிதிப்பட்டு, எது மிதிப்படுதான், மீன்கள், கயல் மீன்கள் அப்படிங்கிறது அந்த பசுவினுடைய கால்கள்ல வந்து மிதிப்படுது. மிதிப்பட்டோம்னா அந்த பசுக்களினுடைய கால்கள்ல தாமரை மலர்களும் மலருது. அதே நேரத்துல அங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, கரும்பு செடிகளும் இருக்கு. அந்த மாதிரி கரும்பு செடிகள் இருக்கும் பொழுது அந்த பசுவினுடைய கால்கள்ல கரும்பு செடி படுறதுனால கரும்பு செடி அப்படியே அந்த நஞ்சு போய் கரும்பு சாறுகள்லாம் அந்த வயல்கள்ல ஊத்துதான். அந்த மாதிரி அந்த வயல்கள்ல கரும்பு சாறு ஊத்தும் பொழுது அதனால என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, அதுல இருக்கக்கூடிய வயல்களில் இருக்கக்கூடிய கயல் மீன்கள் வந்து பாதிக்கப்படுதான். அதனால அது வந்து தாக்குண்டு என்ன பண்ணுதான்,
அது வந்து வேகமா நீர்மடைகள், நீர் எங்க பாயுதோ அந்த நீர்மடையை நோக்கி வேகமாக ஓடுது. அந்த மாதிரி ஓடுது. அதே நேரத்துல தில்லை அம்பலத்தில் உள்ள அம்பல பெருமானுடைய முறுக்கிய நீண்ட சடை, அவருடைய அந்த சிவபெருமானினுடைய அந்த சடையும், அச்சடையில் சிறிது மலர்ந்த முட்டோடு கூடிய ஊமத்தம் பூக்களும், அந்த சடையில அவர் என்ன பண்ணிருக்காரு, ஊமத்தம் பூக்களை வந்து வச்சிருக்காரு. பிறை சந்திரனும் உடைய அந்த திருமொழிகள் வந்து என்றுமே நீங்காது அடியேனுடைய உள்ளத்தில் நிலை பெற்றுள்ளன. சிவபெருமான் வந்து ஐந்தலை உயரிய அணங்குடைய அருந்திரல் மைந்துடைய ஒருவன் சிவபெருமான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மருத நிலம் பற்றிய செய்திகள் தான். வயல், அதே நேரத்துல அந்த தாமரை, இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த பாடலை நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா மருத நிலம் பற்றிய செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த பாடலின் மூலமாகவும் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த பாடல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சலம் பொற்றாமரை தாழ்ந்தெழுந்த தடமும் தடம் புனல்வாய் மலர் தளியி அலம்பி வண்டு அறையும் அணியார் தில்லை அம்பலவன் புலம்பி வானவர் தானவர் புகழ்ந்து ஏத்த ஆடு பொற் கூத்தனார் கழல் சிலம்பு கிங்கினி என் சிந்தையுள் இடம் கொண்டனவே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சலன் அப்படின்னு சொன்னா இதுல என்ன சொல்றாங்கன்னா சலம் அப்படின்னு சொல்லும் பொழுது நீரின் கண் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்ப அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த நீரின் கண் என்ன பண்ணுதான், நீரின் கண் அந்த நீர் அப்படின்னு சொல்லும் போதே நீரோட்டம் அதிகமாக உள்ள இடங்கள்ல அந்த தாமரை கொடிகள் என்ன பண்ணும், ஆழமாக வேர் ஊன்றி தாமரை மலர்கள் வந்து மேலாக அப்படியே இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த குளங்களை உடையதாய் அந்த மிக்க நீரின் கண் உள்ள பூக்களை சேர்ந்து அவற்றை கிண்டி வண்டுகள் ஒலிக்க பெறுவதாய். இதுல என்ன பண்றாங்கன்னா, அந்த மாதிரி ஒரு குளத்துல, நீர் அதிகமாக உள்ள ஒரு குளத்துல தாமரை வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா அந்த குளங்களை அழகா வளர்ந்து நிக்குது. அப்ப அந்த மாதிரி நீர்ல இருக்கும் பொழுது அந்த பூக்களில் இருக்கக்கூடிய மகரந்தத்தை உறிஞ்சுவதற்கு என்ன பண்ணுது, வண்டுகள்லாம் அந்த இடத்துக்கு வருது. அந்த மாதிரி வண்டுகள் வரும் பொழுது அது என்ன பண்ணலாம், வண்டுகள் வந்து ஒலிக்குது, வண்டுகள் வந்து ரீங்காரமிட்டு அந்த பூக்களிலுடைய வந்து உறிஞ்சுகிறது. அப்படி இருக்கக்கூடிய அந்த அழகு நிறைந்த அந்த தில்லையில பொன்னம்பலமா இருக்கக்கூடியவனே, முறையிட்டு தேவர்களும் அசுரரும் தன்னை புகழ்ந்து துதிக்க, அதாவது இப்படிப்பட்ட இடத்துல உன்னை புகழ்ந்து பாடுவதற்காக, உன்னை துதிப்பதற்காக தேவர்களும் வருகிறார்கள், அசுரர்களும் வருகிறார்கள். அதே நேரத்துல என்ன பண்றாங்க, அந்த கூத்து நிகழ்த்தக்கூடிய பொன் போல சிறந்த கூத்தபிரானுடைய திருவடிகளில் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, ஒழிக்கக்கூடிய அந்த சலங்கைகள், கிங்கினிகள் என்ன பண்ணுதான், அடியேனுடைய சிந்தையில் தன் இருப்பிடத்தை அமைத்து கொண்டன. என்னுடைய சிந்தனையிலும் அந்த இருப்பிடத்தை தில்லை அம்பலத்தில் உள்ள அந்த இறைவனின் பாதத்தை தான் நானும் சரணடைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருவாளி அமுதனார் சொல்றாரு. இந்த இடத்துல இந்த பாடல்ல என்ன மருதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, குளங்கள் பத்தி குளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, நம்ம மருத நிலத்துல உள்ள நீர் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன பார்த்தோம், மனை, கிணறு, பொய்கை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பொய்கை அப்படின்னு சொன்னா குளம். அப்ப இந்த பாடலும் நம்ம வந்து என்ன சொல்லலாம், மருதத்திணைக்கு இந்த பாடலையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அடுத்த பாடல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒருங்கிரு கண்ணின் எண்ணில் புன் மாக்கள் உறங்கிருள் நடுநல் யாமத்து ஓர் கருங்கண் நின்று இமைக்கும் செழுஞ்சுடர் விளக்கம் கலந்தென கலந்துணர் கருவூர் தருங்கரும்பு அணைய தீந்தமிழ் மாலை தடம்பொழில் மருதையாள் உதிப்ப வருங்கருங் கண்டத்து அண்ட வானவர்கோன் மறுவிடம் திருவிடை மருதே அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இப்ப இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒருங்கிரு அப்படின்னு சொல்லும் பொழுது ஒற்றுமைப்படுத்துகின்ற அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அதாவது நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, இரவு நேரத்துல எந்த ஒரு உணர்வுமே இல்லாம நம்ம வந்து தூங்குவோம், அயர்ந்து உறங்கக்கூடிய நேரம்னு சொல்றோம்ல. அததான் இந்த பாடல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எண்ணற்ற அந்த மெய்யுணர்வு இல்லாத மக்கள் வந்து இரு கண்களையும்
ஒரு சேர மூடி உறங்கும் அந்த இருள் செறிந்த நடு இரவில் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மக்கள் வந்து எந்த ஒரு உணர்வுமே இல்லாமல் தூங்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த நடு இரவில் விழித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாருமே தூங்கினாலும் அதுலயும் ஒரு சிலர் என்ன பண்றாங்க, விழித்து கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிறதுக்கு தான் சொல்றாங்க. விழித்து கொண்டிருக்கும் ஒருவனுடைய கண்களில் மாத்திரம் சிவந்த சுடரினுடைய அந்த வெளிச்சம் வந்து கலந்தா போல இறைவனுடைய திருவருளில் கலந்து மெய்மையை உணர்ந்த கருவூர் தேவர் வழங்கும் கரும்பு போன்ற இனிய தமிழ் மாலையை, இனிய அந்த தமிழ் மாலையை பெரிய சோலைகளில் மருதையால் ஒளியோடு பாட, இதுல என்ன சொல்றாங்க, அதான் அந்த கருவூர் தேவரினுடைய பாடல்களை அவர் வழங்கக்கூடிய அந்த பாடல்களை வந்து பெரிய சோலைகளில் இருந்து பாடும் பொழுது எப்படி பாடுறாங்களா, யாழ் மருத யாழை வைத்து பாடுறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதனை கேட்க வரும் நீலகண்டனாகிய பல அண்டங்களில் உள்ள தேவர்கள் எல்லோருக்கும் தலைவனான சிவபெருமான் உகந்தருளி உள்ள இடம் திருவிடை மருதூர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த திருவிடை மருதூரை பற்றி சொல்லும் பொழுது அந்த திருவிடை மருதூரில் பல, அதாவது உலகத்தில் உள்ள அனைத்து தேவர்களுக்கும் தலைவனாகிய சிவபெருமான் இருக்கக்கூடிய இடம் வந்து திருவிடை மருதூர். அந்த திருவிடை மருதூர்ல என்ன பண்றாங்களா, அந்த மருதையால் ஒளியோடு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த கருவூர் தேவர் வந்து வழங்கக்கூடிய கரும்பு போன்ற இனிய தமிழ் மாலையை பாடும் பொழுது மருதையால் ஒளியோடு பாடுறாங்க. அப்ப இந்த இடத்துல வந்து ஏன்னா மருத நிலத்துல பயன்படுத்தக்கூடிய மக்கள் வந்து எந்த யாழை பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொன்னா மருத யாழ் வந்து பயன்படுத்துவாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்ப இந்த பாடல்லையும் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா மருத நிலம் பற்றிய செய்திகள் வந்துள்ளத இந்த செய்தியின் மூலமாக நம்ம வந்து இந்த பாடல்ல நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த பாடல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, தாட்டரும் பலன பைம்பொழிற் படுக தண்டலை சாட்டிய குடியார் ஈட்டிய பொருளாய் இருக்கும் ஏழ் இருக்கை இருந்தவன் திருவடி மலர்மேல் காட்டிய பொருட்களை பயில் கருவூரன் கலரு சொன்மாலை ஈரைந்தும் மாட்டிய சிந்தை மைந்தருக்கு அன்றே வளரொளி விலங்கு வானுலகே அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இதுல என்ன அப்படின்னு சொன்னா, தாட்டரும் பலன பைம்பொழிற் படுகர் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, முயற்சியை உலகாக்கும் வயல்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ முயற்சியை அப்படின்னு சொன்னா ஒரு வயல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுல உழவு தொழில் செய்யணும் அப்படின்றது, அதுல நம்மளுடைய முயற்சி இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து அந்த தொழிலை வந்து சிறப்பாக செய்ய முடியும். அதான் முயற்சியை உலகாக்கும் வயல்களையும் பசிய சோலைகளையும் குளங்களையும் தோட்டங்களையும் உடைய அந்த சாட்டிய குடியில் உள்ளார் ஈட்டிய செல்வமா என்ன சொல்றாங்கன்னா, எழுநிலை விமானத்தின் கீழ் இருக்கக்கூடிய அந்த பெருமானுடைய திருவடி மலர்கள் தொடர்பாக மெய்ப்பொருளை காட்டக்கூடிய அந்த கலைகளை எல்லாம் பயின்ற கருவூர் தேவர் பாடக்கூடிய அந்த சொல் மாலையாகிய 10 பாடல்களையும் பொருந்திய மனதை உடைய சான்றோருக்கு வளர்கின்ற ஒளி விளக்கும் சிவலோகம் உளவாதான். அதாவது நம்மளுடைய கருவூர் தேவர் பாடிய அந்த பாடல்களை எல்லாம் நம்மளும் பாடணும் அப்படின்னு சொன்னா கட்டாயம் சிவலோகம் உண்டு அப்படிங்கிறத சொல்லக்கூடிய இந்த பாடல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா வயல்களை சொல்லியிருக்காங்க, குளங்கள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் மருத நிலத்திற்கு உரிய வயலும் வயல் சார்ந்த பகுதியும் மருத நிலம்னு சொல்றோம். அப்ப அந்த முயற்சியை உளதாக்கும் வயல்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து சோலைகள், குளங்கள், தோட்டங்கள் இதையெல்லாம் சொல்றாங்க. அப்ப இதுல வந்து வயல்களும் குளங்களும் பற்றிய செய்திகள் வர்றதுனால இதுவும் நமக்கு என்ன அப்படின்னு சொன்னா மருத நிலம் பற்றிய செய்திகளும் இந்த பாடல்ல காணப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்த பாடல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, சுருதி வானவனாம் திரு நெடுமாலாம் சுந்தர விசும்பின் இந்திரனாம் பருதி வானவனாம் படர் சடை முக்கன் பகவனாம் அக உயிர்க்கு அமுதாம் எருது வாகனனாம் எயில்கள் 3 எரித்த ஏறு சேவகனுமாம் பின்னும் கருதுவார் கருதும் உருவமாம் கங்கை கொண்ட சோழேச்சாத்தானே அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு.
இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, கங்கை கொண்ட அந்த சோலைச்சரத்தானே வேதங்களை ஓதக்கூடிய பிரம்மனாகவும் மேம்பட்ட நீண்ட வடிவு எடுத்த திருமாலாகவும் அழகிய தேவர்கள் தலைவனாகிய இந்திரனாகவும் சூரிய தேவனாகவும் பரவிய சடைமுடியையும் 3 கண்களையும் உடைய சிவபெருமானாகவும் உயிரகத்து அதனை தளிர்ப்பிக்கும் அமுதமாகவும் காலை வாகனமாகவும் மும்மதில்களையும் அளித்த மேம்பட்ட வீரனாகவும் இவற்றை தவிர வேண்டுவார் வேண்டும் உருவத்தில் தோற்றம் வழங்குபவனாகவும் உள்ளான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறைவனினுடைய தோற்றத்தை சொல்லும் பொழுது சொல்றாங்க. அப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னா, தேவர்கள் தலைவனாகிய இந்திரன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இந்திரன் யாரு அப்படின்னு சொன்னா மருதநில கடவுள் இந்திரன். இப்ப இந்த பாடல்லையும் நமக்கு மருதநிலம் பற்றிய செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத இந்த செய்தியின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த பாடல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, தன் சோதி எழுமேனி தபனிய பூஞ்சாய் காட்டாய் உன் சோதி எழில் காண்பான் ஓலிடவும் உருக்காட்டாய் துஞ்சாக்கன் இவளுடைய துயர் தீருமாறு உரையாய் செஞ்சாலி வயற்கோடை திரைலோக்கிய சுந்தரனே. இதுல என்ன சொல்றாங்கன்னா, இது என்ன ஒரு பாடலா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு செவிலி கூற்று பாடலாக இருக்கு. நம்ம ஏன் அப்படின்னு சொல்லும் பொழுது மருதம் அப்படிங்கும் போதே கொஞ்சம் அகம் சார்ந்த செய்திகள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுல செவிலி கூற்று பாடலா இந்த பாடல் இருக்கு. ஆனா இந்த பாடல்ல சொல்லும் பொழுதும் வயல்களை பற்றிய செய்திகளும் வருது. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, சென் நெற்பயிர்கள் வளரும் வயல்களை உடைய கோடை திரைலோக்கிய சுந்தரனே. அதாவது நம்ம மருதநில மக்களினுடைய உணவு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, செந்நெல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப இந்த பாடல்ல என்ன சொல்றாங்கன்னா, அந்த செந் நெற்பயிர்கள் வளரக்கூடிய வயல்களை உடைய வயல்கள்ல அந்த செந்நெல் விளையுது அப்படிங்கிறத இந்த பாடல்ல சொல்லியிருக்காங்க. கோடை திரைலோக்கிய சுந்தரனே, தான் அழகு மேன்மேலும் வளருகின்ற உடம்பில் தோன்றிய பொற்பு போன்ற பசலை நிறமே தன் வருத்தத்திற்கு சான்றாக நிற்க. அதாவது சொல்லுவாங்க பசலை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. அகப்பாடல்கள்ல வரும் பொழுது பசலை நோய் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் தலைவி பற்றிய செய்திகள் வரும் பொழுது தலைவனை அதிக நாள் காணாமல் இருந்தால் தலைவிக்கு ஒரு பசலை நோய் வரும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதை இந்த பாடல்ல செவிலி கூற்று பாடல்ல சொல்லியிருக்காங்க. அந்த பசலை நிறமே தன் வருத்தத்திற்கு சான்றாக நிற்க உன் ஒளிமயமான அழகினை காண்பதற்கு இவள் வருந்தி அழைப்பவும் நீ உன் ஒளி வடிவத்தை இவளுக்கு காட்டுகின்றாய் அல்லை. அதாவது எப்படி ஒரு தலைவியானவள் தலைவனை காணாவிட்டால் அவளுக்கு பசலை நோய் வருமோ அது போல இந்த பாடல்ல செவிலித்தாய் சொல்லும் பொழுது என்ன சொல்றா அப்படின்னு சொன்னா, செவிலித்தாய் சொல்லும் பொழுது என்னுடைய தலைவியானவள் அந்த இறைவன் தலைவனாக இறைவனை ஒப்புமைப்படுத்தி சொல்லியிருக்காங்க. தலைக்கு காட்ட மாட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைவனாக யார சொல்றாங்க அப்படின்னு சொன்னா நம்மளுடைய சிவபெருமானை சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா இலக்கியங்கள் சொல்லும் பொழுது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா கற்பனைகள் அதிகமாக இருக்கும் இலக்கியங்களை பொறுத்தவரையும். ஏன் அப்படின்னு சொன்னா மானிட பெண் தெய்வத்தை நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா காதல் வயப்பட முடியாது. அப்ப அந்த காதல் வயப்படுறது அப்படின்னு சொன்னா இறைவன் மேல் இருக்கக்கூடிய அன்பு அப்படிங்கிற நிலைகளை நம்ம எடுத்துக்குவோம். அதுதான் இந்த பாடல்ல அந்த செவிலித்தாய் சொல்றாங்க. அதாவது என்னுடைய தலைவிக்கு உன்னை காணாமல் இறைவனாகிய சிவபெருமானை காணாததுனால பசலை நோய் வந்துருச்சு, பசலை நோய் வருது. அதே நேரத்துல அவள் உறங்காததுனால என்ன பண்றாளாம், உறங்காத கண்களை உடைய இப்பெண்ணின் மனத்துயர் நீங்குமாறு நீதான் அருள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு செவிலித்தாய் என்ன பண்றா, இறைவன்ட்ட கேட்டுக்கிறாங்க. அதுதான் இந்த பாடல்ல இருக்கு. அப்ப இந்த பாடல்லையும் வயல்கள் பற்றிய செய்திகள் இருக்கு. அந்த செந்நெல் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மருதநில மக்களினுடைய உணவு அந்த இந்த செய்திகள் இருக்கிறதுனால இதையும் நம்ம என்ன சொல்லலாம், மருதநிலம் பற்றிய செய்திகள் இந்த பாடல்லையும் காணப்படுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த பாடலா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கேடிலா மெய்நூல் கெழுமியும் செழுநீர் இடையானருடைய என் நெஞ்சில் பாடிலா மணியே மணி உமிழ்ந்து ஒளிரும் பரமனே பன்னகா பரணா
மேடலான் சென்னல் பசுங்கதிர் விளைந்து மிக திகழ் முகத்தலை மூதூர் நீடினாய் எனினும் உள் புகுந்தடியேன் நெஞ்சலாம் நிறைந்து நின்றாயே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல்ல சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, கேடிலா மெய்நூல் கெழுமியும். அப்ப மெய்நூல் கெழுமியும் அப்படிங்கறத என்ன சொல்றாங்க, நூல்களோடு பழகியும் அப்படின்னு சொல்லும் பொழுது குற்றமற்ற மெய்ப்பொருளை விளக்கி கூறும் நூல்களோடு பழகியும். ஏன் அப்படின்னு சொன்னா, நூல்கள் அப்படின்னு சொன்னாலே என்னது, நிறைய மக்களுக்கு நல்ல செய்திகளை எடுத்து தருகின்ற ஒரு இதுதான் நம்ம நூல்களா பார்க்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா, நிறைய நூல்கள் இருக்கு, இலக்கியங்கள் இருக்கு, இலக்கணங்கள் இருக்கு. இப்ப இலக்கியங்கள்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அதுல நிறைய நீதி இலக்கியங்கள் அப்படின்னு சொல்றாங்க. நீதி இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதுல அறநூல்கள் தான் அதிகமா வரும். அது எல்லாமே என்ன சொல்லும் அப்படின்னு சொன்னா, மக்களுக்கு மக்கள் வாழ்க்கையில எப்படி இருக்கணும். திருக்குறள் இருக்கட்டும், ஏன்னா சொல்லுவாங்க திருக்குறள் தான் மனிதர்களினுடைய வாழ்க்கை முறையை அப்படியே சொல்லுது, எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு. திருக்குறள் இருக்கு, அதே மாதிரி பழமொழிகள் இருக்கு, நாலடியார் இருக்கு, இனியவை நாற்பதுன்னு சொல்றோம், இன்னா நாற்பதுன்னு சொல்றோம். இது எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னா நீதி நூல்கள், அறநூல்கள். இது என்ன அப்படின்னு சொன்னா, மக்கள் எப்படி இருக்கணும், எப்படி கல்வி கற்கணும், எல்லாம் ஒரு நல்ல கருத்துக்கள் இருக்கக்கூடியதுதான் நம்ம நூல்கள் அப்படின்னு சொல்றோம். ஒவ்வொரு நூல்களையும் நம்ம படிக்கிறதுனால நம்ம எப்படி இருக்கணும், நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கறத மக்கள் தெரிஞ்சுக்கலாம். அததான் இதுல சொல்லும் பொழுது எப்படி சொல்றாங்கன்னா, குற்றமற்ற மெய்ப்பொருளை விளக்கி கூறும் நூல்களோடு பழகியும். அடுத்து செழுமையான நீரில் வளர்கின்ற நெட்டி. அதாவது நல்ல நீர் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பகுதியிலதான் என்ன அந்த நெட்டி அப்படிங்கிற அந்த செடி அந்த வளருது. அப்ப நீரை உள்ளே ஏற்காதவாறு அந்நூற் பொருளை மனத்து கொள்ளாதவருடைய நெஞ்சை போன்ற என் நெஞ்சினை விடுத்து நீங்குதல் இல்லாத மாணிக்கமே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, தலையில் உள்ள மணியை வெளிப்படுத்தி ஒளி வீசும் பாம்பினை அணிகலனாக உடைய மேம்பட்ட இறைவனே. மேட்டு நிலங்களிலும் நீர் ஏறி பாயக்கூடிய நீர்வளம் உடைமையால் மேடுகளிலும் சென்னல் ஆகிய பயிர்கள் செழிப்பாக விளைதலால் மிகவும் பொலிவுற்றிருக்கும் திருமுகத்தலை என்னும் பழைய ஊரில் பல காலமாக தங்குகின்றாய் என்றாலும் உள்ளே நுழைந்து அடியேனுடைய நெஞ்சில் முழுதும் நிறைந்து நிற்கின்றாயே, இது வியப்பாகும் அப்படின்னு சொல்லிட்டு கருவூர் தேவர் சொல்லும் பொழுது அந்த இறைவனை பற்றி பெருமையாக சொல்றாரு. அது மாதிரி சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, மேட்டு நிலங்களிலும் நீர் ஏறி பாயும் நீர்வளம் உடைமையால் மேடுகளிலும் சென்னல் ஆகிய பயிர்கள் செழிப்பாக விளைதலால் மிகவும் பொலிவுற்று இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த சென்னல் ஆகிய பயிர்கள், சென்னல் அப்படின்னு சொல்லும் பொழுது வயல்கள்லதான் என்ன பண்ண முடியும், அந்த செந்நெல்லை விதைக்க முடியும். விதைத்து அதுல அந்த நெல் நெற்பயிரை பயிரிட்டு இருப்பாங்க. அப்ப இதுல சென்னல் அப்படிங்கும் பொழுது மருத நில மக்களினுடைய உணவு சென்னல். அது எங்க இருக்கும், மேட்டு நிலங்கள்ல இருந்தாலும் வயல் அப்படின்னு சொன்னாலே பள்ளமான பகுதிகள்ல தான் வயல்கள் இருக்கும். ஆனா இதுல என்ன சொல்றாங்க, மேட்டு நிலங்களிலும் நீர் ஏறி பாயும் நீர்வளம், அதாவது நீர் மேட்டு நிலமாக இருந்தாலும் நீர் என்ன பண்ணுது, நீர் ஏறி பாயக்கூடிய அந்த இடம் அப்படி இருக்கிறதுனால அந்த இது செழிப்பாக அந்த இடம் இருக்கு அப்படிங்கிறத கருவூர் தேவர் இந்த பாடல்ல சொல்றதுனால இதுலயும் நம்ம மருத நில செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த பாடல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அந்தி போல் உருவும் அந்தியில் பிறை சேர் அழகிய சடையும் வெந்நீரும் சிந்தையால் நினையில் சிந்தையும் காணேன் செய்வதன் தெளிப்புணல் அலங்கல் கெந்தியா உகழும் கெண்டை புண்டரீகம் கிளிக்கும் தன்பனை செய்கீழ் கோட்டூர் வந்தனால் மணி அம்பலத்துள் நின்றாடும் மைந்தனே அறியும் என் மனமே அப்படின்னு சொல்றாரு. அதாவது இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அதாவது நமக்கு மாலை வானம், அந்த சூரியன் மறையக்கூடிய நேரம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா ஒரு மாதிரி செந்நிறமா இருக்கும். அததான் சொல்றாங்க, மாலை வானம் போன்ற செந்நிற வடிவமும்
சூரியன் மறையும் பொழுது அடுத்து என்ன பண்ணும், சந்திரன் வந்து தோன்றும். அதான் சொல்றாங்க, மாலையில் தோன்றும் பிறை சேர்ந்த அழகிய சடையும் வெந்நீரும் மனத்தால் நினைப்போம் என்றால் மனமும் எம் வசத்தில் இல்லை. அதாவது மனமும் வந்து என் வசத்துல இல்ல. சூரியன் வந்து மறையக்கூடிய நேரம், சந்திரன் வந்து தோன்றக்கூடிய நேரம், அந்த மாதிரி நேரத்திலையும் அதாவது என்னுடைய மனம் அப்படிங்கிறது என் வசம் இல்லை. நான் வந்து என்ன பண்ணுவேன், தெளிந்த நீரில் அசைவின்கண். ஒரு நீர் வந்து நீரோட எப்படி போயிட்டு இருக்கான், தெளிவான ஒரு தெளிந்த நீரோடையா இருக்கு. அங்க வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, தாமரை மலரை கிழிக்கக்கூடிய கெண்டை மீன்கள் என்ன பண்ணுதா, கெண்டை மீன்கள் அங்கு என்ன பண்ணுதுன்னா தாமரையின் தொடர்பால் மனம் வீசிக்கொண்டு தாவி திரியும் குளிர்ந்த மருத நிலத்து வயல்களை உடைய கீழ்கோட்டூரில் அடியேன் அவனை தரிசிக்க வந்த நாளில் வேறுபட்ட என் மனநிலையை வலியவனாகி அப்பெருமானே அறிவான். இதையும் கருவூர் தேவர் வந்து இந்த பாடல செய்திருக்காரு. அப்ப இதுல என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, தாமரை மலரை கிழிக்கக்கூடிய கெண்டை மீன்கள் அப்படின்னு சொல்றாரு. தாமரை மலர் அப்படின்னு சொல்லும் பொழுது மருத நிலத்திற்குரிய மலர் வந்து தாமரை மலர். அதே நேரத்துல அந்த மருத நிலத்தினுடைய மலரான தாமரை மலரையும் சொல்லிட்டு, அதே நேரத்துல குளிர்ந்த மருத நிலத்து வயல்களை உடைய அந்த இடம்தான் வந்து கீழ்கோட்டூர் அப்படின்னு சொல்லும் பொழுது இதுல என்னது, மருத நிலம் சார்ந்த செய்திகள் வந்து இந்த பாடல்ல இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த செய்திகளின் மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த பாடல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, துண்ட வெண் பிறையும் படர் சடை முழுக்கும் சுழியமும் சூலமும் நீல கண்டமும் குலையும் பவளவாய் இதழும் கண்ணுதல் திலகமும் காட்டி கெண்டையும் கயலும் உகழும் நீர் பலனம் கெழுவு தம்பளை செய் கீழ் கோட்டூர் வண்டு அரை மணி அம்பலத்துள் நின்றாடும் மைந்தன் என் மனங்கலந்தானே அப்படிங்கிறத இந்த பாடல்ல சொல்லியிருக்காங்க. அதாவது இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு கலையாகிய வெள்ளை பிறையையும் படர்ந்த சடை முடியையும் உச்சி கொண்டையையும் சூலத்தையும் நீலகண்டத்தையும் காதணியையும் பவளம் போன்ற வாயின் உதடுகளையும் நெற்றி கண்ணின் மேல் இடப்பட்ட திலகத்தையும் யான் காண செய்து, அதாவது இது அனைத்தும் என்ன சொல்றாங்க, அந்த சிவபெருமானினுடைய தோற்றத்தை சொல்லும் பொழுது அதான் சொல்றாங்க. அதாவது அவருடைய பிறை அப்படிங்கிறது வெள்ளை நிறத்துல இருக்கு, படர்ந்த சடைமுடியை உடையவராக இருக்காங்க. அவருடைய அந்த உச்சி கொண்டையில என்ன பண்றாங்களா, சூலத்தை அணிந்திருக்கிறாங்க. காதுகள்ல வந்து என்ன பண்றாங்க, நீல கண்டத்தை வந்து காதணியா அணிந்திருக்கிறார்கள். பவளம் போன்ற அந்த வாயினையும் உதடுகளையும் இருக்கு. அதே நேரத்துல நெற்றி கண்ணுல திலகத்தை இட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட இது அனைத்தையும் காண செய்து இது அனைத்தையும் பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம என்னவா, கெண்டையும் கயலும் தாவி குதிக்கின்ற நீர்வளம் பொருந்திய வயல்களில். அப்ப அந்த வயல்களை என்ன பண்ணுதான் அப்படின்னு சொன்னா, கெண்டை மீன்களும் கயல் மீன்களும் என்ன பண்ணுது, அந்த வயல்களில் இருக்கக்கூடிய நீர்ல வந்து தாவி குதிக்குது அப்படிங்கிற செய்தியை வந்து இதுலயும் கருவூர் தேவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. தாவி குதிக்கின்ற நீர்வளம் பொருந்திய வயல்களின் மல்லர்களால் ஒலிக்கப்படும் ஆரவாரமுடைய கீழ்கோட்டூரில் வண்டுகள் ஒலிக்கும் மணி அம்பலத்துள் நின்று ஆடும் வலிமையை உடைய பெருமான் என் உள்ளத்தில் கலந்து ஒன்றுபட்டு விட்டான். இப்படி அந்த இறைவனினுடைய தோற்றத்தை சொல்லிட்டு அவர் இருக்கக்கூடிய அந்த இடத்தினுடைய நிலப்பகுதியையும் வயல் சார்ந்த பகுதியில இறைவன் இருக்காரு. இப்படிப்பட்ட இறைவன் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, என் உள்ளத்துல வந்து கலந்து ஒன்றுபட்டு விட்டான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுல வந்து என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொன்னா, வயல் பற்றிய செய்திகளை வந்து இந்த பாடல்ல வந்து நமக்கு வந்து சொல்லி இருக்காங்க அப்படிங்கிறத இதன் மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்த பாடல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அடுத்த பாடல், இவ்வரும் பிறவி பவநீர் நீந்தும் ஏழையேற்கு என்னுடன் பிறந்த வகையே யார் துணை என்றால் அஞ்சல் என்று அருள் செய்வான் கோயில்
கைவரும் பழனம் குலைத்த செஞ்சாலி கடைசிய கலை தரு நீளம் செய்வரம்பு அரும்பும் பெரும்பற்ற புலியூர் திருவள திருச்சிற்றம்பலமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல்ல சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அதாவது இந்த பிறவியை கடத்தணும் அப்படின்னு சொன்னா, இந்த கடத்தற்கு அரிய பிறவியாகிய கடலில் கரை காண்பதற்காக நீந்தும் அடியவனாகிய எனக்கு என்னுடன் தோன்றிய ஐம்பொறிகளும் பகையாக உள்ளன. அதாவது எனக்கு இந்த பிறவியை எப்படியாவது கடத்தணும்னு நினைக்கிறேன். அப்படி கடத்தணும்னு நினைக்கிறதுக்கு என்னுடைய ஐம்பொறிகளுமே என்ன பண்ணுதான், எனக்கு பகையாக இருக்கு. அந்த நிலையில எனக்கு துணையாவார் என்று வருந்தினால் யானே துணையாவேன், எனவே அஞ்சாதே என்று அருள் செய்கின்ற சிவபெருமானுடைய கோயில் அது மாதிரி வருந்துறாரு. வருந்தும் பொழுது அது என்னது, உனக்கு துணை நான் இருக்கேன், நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி யாரு சொல்றாங்க, சிவபெருமானே சொல்றாரு. அது சொல்லக்கூடியதுதான் சிவபெருமானுடைய கோயில். அப்ப அந்த இடம் எப்படி இருக்கு, அந்த சிவபெருமானுடைய கோயில் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பக்கங்களில் பொருந்தியுள்ள வயல்களில் தளிர்ந்த செந்நெற்பயிர்களிடையே கலையாக வளருது. அப்ப அந்த இடம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, வயல் சூழ்ந்த பகுதியா இருக்கு. அப்ப அந்த வயல்கள்ல எது வளருது அப்படின்னு சொன்னா, செந்நெல் பயிர்கள், நெற்பயிர்கள் என்ன பண்ணுது, அந்த வயல்கள்ல வளர்ந்துருக்கு. அதுல என்ன பண்றாங்கன்னா, வயல்கள் அந்த பயிர்கள்லாம் ரொம்ப உயரமா வளர்ந்துருது. அதனால அதுல நிறைய களைகள்லாம் இருக்கு. அப்ப அந்த களைகளை யார் பறிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, உலத்தியர்கள் என்ன பண்றாங்களா, அந்த களைகளை பறிக்கிறாங்க. ஏன்னா உழவர் உலத்தியர், அங்க வாழக்கூடிய மக்கள் உழவர் உலத்தியர்னு பார்த்தோம். உழவர் அப்படின்னு சொன்னா ஆண்கள், உலத்தியர் அப்படின் போது பெண்கள். அப்ப இந்த நிலத்துல வளரக்கூடிய அந்த களைகளை யாரு பறிக்கிறான்னா, அந்த மருத நிலத்தில் வாழக்கூடிய பெண்கள் பறிக்கிறாங்க. அப்படிப்பட்ட உலத்தியர்கள் கலையாக பிடுங்கிய நீல மலர் கொடிகளே வயலின் வரப்புகளில் காணப்படும் பெரும்பெற்ற புலியூரில் உள்ள இறைவனுடைய அருட்செல்வம் வளர்கின்ற திருச்சிற்றம்பலமே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இறைவன் இருக்கக்கூடிய அந்த திருச்சிற்றம்பலம் எப்படி இருக்கான், வயல்களால் சூழப்பட்டிருக்கு. அந்த வயல்கள்ல நெற்பயிர்கள் அதிகமா வளர்ந்திருக்கு. அதற்கு மேலேயும் களைகள் அதிகமா இருக்கு. அதை அங்க வாழக்கூடிய மருத நில பெண்கள் என்ன பண்றாங்கன்னா, பறிச்சு அந்த கலையாக, இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீல மலர் கொடிகள் அப்படிங்கிறது கலையாக வளர்ந்திருக்கு. அதை அந்த பெண்கள் பறிச்சு போடுறாங்க. அப்படிப்பட்ட இடத்தில் வீற்றிருக்கக்கூடிய பெருமானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலையும் கருவூர் தேவர் சொல்றாரு. அப்ப இதுலயும் வயல் சார்ந்த பகுதி, மருத நிலத்தினுடைய பெண்கள் அங்க செய்யறாங்க, வேலை செய்யறாங்க அப்படிங்கிறத தெளிவா சொல்றதுனால இதுவும் மருத நில பாடல்கள் இந்த செய்திகளையும் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த பாடல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அடுத்த பாடலையும் என்ன மருத நிலம் பற்றிய செய்திகளை என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஆயிரம் கமலம் ஞாயிறு ஆயிரம் முக்கண் முக கர சரணத்தோன் பாயிரும் கங்கை பனி நிலா கறந்த படர்சடை மின்னு பொன் முடியோன் வேயுறும் தோழி உமை மணவாளன் விரும்பிய பொழிலை போயிருந்தேயும் போற்றுவார் கழல்கள் போற்றுவார் புரந்தர் ஆதிகளே. இதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, 1000 கதிரவர்கள் ஒன்று கூடினார் போல. அதாவது ஒரு கதிரவன் இருந்தாலே அந்த இடம் அவ்வளவு ஒரு பிரகாசமா இருக்கும். ஆனா இதுல என்ன சொல்றாங்க, 1000 கதிரவர்கள் ஒன்று கூடினார் போல முக்கண்களின் ஒளியை உடையவனாய். அப்ப அந்த 1000 கதிரவன் ஒன்று கூடினால் எந்த அளவு பிரகாசமா இருக்குமோ அது போல அந்த இறைவனுடைய முக்கண்கள்லயும் எப்படி இருக்கான், ஒளி இருக்கு அப்படிங்கறதுதான் முக்கண்களின் ஒளியை உடையவனாய் அப்படின்னு சொல்லிட்டு, 1000 தாமரை போன்று முகமும் கைகளும் பாதங்களும் அழகாக உடையவனாய். அப்ப அவருடைய அந்த மலர்கள், 1000 மலர்கள் ஒன்று சேர்ந்தால் எப்படி இருக்குமோ அது போல அவருடைய முகம் இருக்கு, கைகள் இருக்கு, இறைவனுடைய பாதங்கள் இருக்கு அப்படிங்கிற செய்தியை சொல்றாரு. அதே நேரத்துல என்ன சொல்றாருன்னா, பெரிய கங்கையையும் குளிர்ந்த பிறையும் மறைய வைத்த பரவிய சடை ஒளிவிடும் அழகிய திருமுடியை உடையவன். பெரிய கங்கை இருக்கு, குளிர்ந்த பிறை இருக்கு, இதையெல்லாம் மறைய வைத்த பரவிய சடை ஒளிவிடும் அழகிய திருமுடியை உடையவனாய்
மூங்கில் போன்ற பெரிய தோள்களை உடைய பார்வதியின் கணவனாகிய சிவபெருமான் உகந்தருளி இருக்கும் திருவீலி மிளலை என்ற திருத்தலத்தை சூழ்ந்த சோலைகளிடையே தங்கி அங்கு இருந்தவாறே கோயிலை அடையாது சிவபெருமானை போற்றி துதிக்கின்ற அடியவர்களுடைய திருவடிகளை இந்திரன் முதலியோர் போற்றி வழிபடுவர். இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இப்படி இறைவனினுடைய சிவபெருமானினுடைய தோற்றத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, பெரிய தோள்களை உடைய அந்த பார்வதியினுடைய கணவனாகிய சிவபெருமான் இருக்கக்கூடிய அந்த இடம் வந்து திருவிழி மிளலை. அப்ப அந்த திருத்தலத்தை வந்து என்ன பண்றாங்க, அந்த திருத்தலத்தை சூழ்ந்து எது இருக்கு அப்படின்னு சொன்னா சோலைகள் எல்லாம் இருக்கு. அப்ப அந்த சோலைகளில் எல்லாம் தங்கி அங்கு இருந்த வரை கோயிலுக்கு போகாட்டி அங்க இருந்த வரை என்ன பண்றாங்க, சிவபெருமானை வந்து போற்றி துதிக்கின்ற பாடல்களால் போற்றி துதிக்கின்ற அடியார்களுடைய திருவடிகளை யார் வணங்குவாங்களா, இந்திரன் முதலியோர் போற்றி வழிபடுவர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த பாடல்ல என்ன மருத நிலம் பற்றிய செய்திகள் இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்திரன் அப்படிங்கிறது மருத நிலத்திற்கு உரிய கடவுள் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்திரன் வந்து மருத நிலத்திற்கு உரிய கடவுளா இருக்காரு. அப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அவர் வந்து போற்றி வழிபடுறாரு அப்படிங்கிற செய்தியை வந்து இந்த பாடல்ல வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப இதுல என்ன அப்படின்னு சொன்னா, மருத நிலம் பற்றிய செய்திகள் வந்து இந்த பாடல்ல அதிகமாக காணப்படுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது போல இன்னும் நிறைய பாடல்களையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, மருத நிலம் தொடர்பான செய்திகள் வந்து ஒவ்வொரு பாடல்களையும் இருக்கு. அப்ப 9ஆம் திருமுறையில மருத நிலம் பற்றிய செய்திகள் வந்து நிறைய இருக்கு அப்படிங்கிறத நம்ம இதுவரையும் பார்த்த செய்திகளின் மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். நான் உடைந்து போக 1000 காரணங்கள் உண்டு, ஆனால் நான் உயர்ந்து வர ஒரே வழி ஈசன் மட்டுமே என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.